மிகப்பெரிய போர் ஆயுதங்களை விட மிக மோசமான ஒரு ஆயுதம் அப்படின்னா அது நம்முடைய நாக்கு. மனிதனுடைய நாக்கால இரு நாட்டுக்கிடையில ஒரு மிகப்பெரிய போரையும் ஏற்படுத்த முடியும், சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியும். மூளையே இல்லாதவங்க, அதாவது சரியான அறிவு இல்லாதவங்க கூட வாழ்க்கையில தங்களுக்கு வேண்டியதை அடைவாங்க. அவங்களுடைய நாவை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறத அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதை எவ்வளவு படிச்சாலும் எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதவங்க பலவிதமான இழப்புகளை சந்திப்பாங்க. நாவை பொறுத்த வரைக்கும் நாம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மற்றவங்க அதை எப்படி பயன்படுத்தினாலும் அதை நாம எப்படி பொருட்படுத்தாம போறது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க வாழக்கூடிய பல பேருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத தெரியாம இருப்பாங்க. அதுல மிக முக்கியமானதுதான் அவங்களுடைய நாவு. மற்றவங்க பேசுறதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய மன நிம்மதி தான் பறிபோகும். அவசியமானதா, தேவையானதா, யார் என்ன சொன்னாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா மற்றவங்க பேசக்கூடிய அவசியமற்ற தேவையற்ற பேச்சுக்களை நாம பொருட்படுத்த கூடாது. நாம மதிச்சாதான் சிலருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும். மதிக்க மாட்டேன்னு நம்ம முடிவெடுத்தா யாருடைய வார்த்தையும் நம்மை ஒன்றும் செய்யாது. நம்ம கூட வாழக்கூடிய சில பேருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பளிச்சோம் அப்படின்னா அவர்களுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தும், மனசளவில் நம்மை முடமாக்கும், நம்மை முட்டாளாக்கும். ஒருவர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்ல உண்மை இல்ல, அதுல நன்மைகள் இல்ல அப்படின்னா அது யாரா இருந்தாலும் அவருடைய வார்த்தைகளை நாம புறம் தள்ள கத்துக்கணும். ஒருத்தருடைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்துதுன்னு தெரிஞ்சோம் அவருடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவையானவங்களா இருந்தும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை நாம பொருட்படுத்த கூடாது. எப்பவுமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களையே பொருட்படுத்த கூடாது அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு சொல்ல வராரு. இதத்தான் அவர் ரொம்ப அழகா பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது பயனற்ற சொற்களையே பல காலமும் சொல்பவனை மனிதன் என எண்ண வேண்டாம், மனிதருள் பதர் என்றே சொல்லுங்கள். பதர் என்றால் தேவையற்ற, அவசியமற்ற, பலனற்ற என்று அர்த்தம். யாரெல்லாம் அவங்களுடைய பேச்சால் உங்களுடைய மனசை காயப்படுத்துறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பதருக்கு சமம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். நன்றிகள்.